இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ண போறேன். ஓகடா, ஆனா இப்ப இது நம்மளோட அல்டிமேட் கோல் இல்ல. ஓடியா ஓடியா. என்னடா இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ண போறேன். என்ன சம்பவம் நான் கெஸ் பண்றியா? என்ன பண்ண போற? உருண்டு எந்திரிக்க போறியா ரோட்ல? போன வாரம் நீ எனக்குள்ள ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்ட. ஃபிளாஷ்பேக். என்ன மெஹந்தி போட்டுட்டு இருக்கீங்களா? என்ன கொஞ்சம் போட்டு விடுங்க. இந்த ஆசையை இப்ப நான் நிறைவேற்ற போறேன். நீ என்ன பண்றனா, போய் உன்னோட வேலைகளை பாரு. நான் என்னோட வேலைகள் எல்லாம் பார்த்து உன்னோட ரியாக்ஷன்ஸ் என்ன பார்க்க போறேன். நீங்களும் எல்லாரும் பாருங்க. ஓகே, வெயிட் பண்ணி பாப்போம். பை. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஒரு முடிவு நான் எடுத்திருக்கிறேன். எல்லாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்துடுறேன். இப்போதைக்கு தேவைப்படுற முதல் எக்யூப்மெண்ட், இப்போ அடுத்து சில பல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன். தொடர்ந்து பார்ப்போம். கண்ணாடி எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கெட்டப் வைக்கலாம்? விருமாண்டி வைப்போமா? இந்த கமல் சாரோட ஸ்டில் தான் பண்ண போறோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். யாரும் பயந்துடாதீங்க. சொல்லப்போனால் நானே பயந்துருவேன் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது என்ன ஆதிபவன் கெட்டப் மாதிரி இருக்கு. நீங்க ரியாக்ஷன்ஸ்லாம் கேப்சர் பண்ணுவோம். காவியாக்கா, ஐயோ ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா போறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியல. ஆதிபவன் மாதிரி இருக்குன்னு பார்த்தா அசல் மாதிரி வந்திருக்குடா. ஓகே, நம்ம டார்கெட்டே விருமாண்டி தான். விருமாண்டி வச்சிருவோம். அதுக்கு அடுத்து துரசிங்கம் போவோம். ஏதோ வந்திருக்கு விரும்பாட்டிட்டு. கவி விரும்பாண்டே விரும்பாண்டே. சத்தியமா இல்லடா. ஐயோ எடுக்காதடா, நிப்பாட்டு. ஹலோ, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா இந்த விரும்மாண்டி பேச்ச கேட்கவே மாட்டேன்டா. அது ஓகே, ஏன் பேச்ச கேளுங்க. விரும்மாண்டி முடிஞ்சிருச்சு. துரைசிங்கம் சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன். சினிமால இந்த மூஞ்சில பாப்பது எதிர்பார்க்கலாம். சிரிக்கிறடி மாடுகளார வீடுங்க. ஏய், மாடுகளார வீடுங்க இருக்கு. சிரிக்கிறடி. உச்சரே, இது அண்ணே கிடையாது, எங்க பாரு அடியில. உச்சரே, மாணிக்கலாரன்ஸ் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சொல்லு, மாணிக்கலாரன்ஸ் வீடு எங்க இருக்கு? புச்சர் அடாவத்தியா பயந்துட்டான், ஒரு மாதிரி ஆயிட்டான். நான் ஒரு மாதிரி ஆக போற நேரம் அது. நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசிய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ மீசி இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துச்சு. கொண்டே அழுகின்றேன். நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு ஒரு மாதிரி. பயமா இருக்க. பயமா இருக்குடா. ஏடி ஸ்டைலா ரொமான்டிக்கா வந்திருக்கா. ரொமான்டிக் சூர்யால பண்ணுங்க. குஷி யாரு? யாருமா? யாருமா அது? நான் யாரு? பார்க்க மாட்டேன் உடைய. எனக்கு உடைய பிடிக்கல. போ போடா போடா. ஓகடா, நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கு. நீங்க சொல்லுங்க நான் எப்படி இருக்கிறேன்னு. ஆனா இப்ப இது நம்மளோட அல்டிமேட் கோல் இல்ல. இன்னும் என்னென்ன பார்க்க போறோமோ சாவி.
சுமாராக இருக்கிறேன். அந்த தாடி ஒரு கான்ஃபிடன்ட் தரதும் ஒரு அந்த இது சத்தியமாக எதுவுமே கிடையாது. இல்லை, இட்ஸ் அன் எமோஷன். பியர்ட் இஸ் அன் எமோஷன். அழுகுறான். ஆனால் இதோட வீடியோ முடியல, இன்னும் இருக்குது. தொடர்ந்து பாருங்க. பை. ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரான்ஸ். புருஷனுக்கே மேக்கப் போடுற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பொண்டாட்டி கிட்ட இருந்து மேக்கப் வாங்குற பாக்கியம் எத்தனை பேர் கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு. கடவுளே, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. பெரிய சோழர் பரம்பரை. அந்த என்னடா பண்ற? மேக்கப் பட்டும்ல டீ-ஷர்ட் கட்ட போது அதனால தான் ஆஃப் ஷூட் ஆயிட்டேன். என்னது? அடுத்து என்ன போடலாம்னு தெரியல. எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி. என்ன வச்சா? சோலி முடிச்சு. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரஃப் ஸ்கின். அதெல்லாம் தாடியை சேவ் பண்ணுறது. சரி வா 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 சீக்கிரம் வாங்கி. சூரியன் இறங்கிடும் வாண்டி வாடி. பாருங்க, உங்களுக்கு யாருமே அழகா காட்ட முடியாம போயிடும். அன்னைக்கு காட்டணும். என்னடா இது? என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் மீசை நான் எப்படா சொல்றேன் மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணி இப்போதைக்கு நீ தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் தானே பொம்பளை. அவர்தான் கேமரா பண்ணு. இப்போ இந்த அழகு முகத்தை ஃபுல்லா அழகுபடுத்தி காட்டுறேன். பாய். சொல்றேன், காஞ்சனா லெவலுக்கு வரலாம் பரவாயில்ல. தசாவதாரம் கமல் லெவலுக்கு காட்டு வரட்டும். இந்த நோய் இருக்காக நான் பெற்ற தெரியல. ஏன் நோய் இன்னும் தகவல்ல. உங்களுக்கு ஷைனி மேக்கப் வேணுமா இல்ல மேட் ஃபினிஷ் வேணுமா? எனக்கு நல்ல மேக்கப் தான் போதும் மேடம். என்னடி இங்க இடையில மீசை எடுத்து எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? என்னோட செயின் நீ வரைக்கும் அடகு வச்சுதான் சொல்லையா செலவு பண்ணிருக்கேன். நல்லா இருப்பான்ல. போய்ப்பா, நீயே கல்யாணம் பண்ணேப்பா. ஹலோ டிஎஸ்பி சார். என்ன ஒரு டைப்பா சிரிக்கிறா? பாயிண்ட்லயே அடிக்கிறாளே. ஐயோ, எங்க புச்சரை பயமுடுத்தாதீங்க. ஆன்டி ரிவீல் பண்ண போறோம். எங்க புச்சரை டேய் மச்சான், வேணாண்டா. அது மட்டும் பண்ணாரா? சொன்னா கேள்றா. வேணாண்டா. கவர்ச்சி நாயகி மதுபானி விழுந்தா விழுந்துரும்.